ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை பாயாசம். தைப்பூசம் வரப்போகுது. பொதுவாகவே முருகனுக்கு திணையில் நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் இன்றைக்கி அந்த திணையை வச்சு பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாயாசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை ஓரளவு வறுபட்டதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நாம் அதே பேனில் அரை கப் திணையை சேர்த்துக்கலாம். திணையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு திணை நல்லா கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வர்றதுக்கு ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பார்த்திங்கன்னா திணை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துக்கப்புறம் பாசிப்பருப்பு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நாம் வறுத்து வச்ச பாசிப்பருப்பையும் திணையையும் ஒன்றா சேர்த்து ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். நாம் அரை கப் திணை 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு 2 கப் தண்ணி நமக்கு சரியாக இருக்கும். 2 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நாம் குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் வெல்லத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். வெல்லம் கரையிற வரைக்கும் நாம் இதை சிறுதீயில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாகு கொதிக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா திணை நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் லேசாக மசிச்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த திணையில் கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டிப்பட்டுடும். அடுப்பை சிறுதீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து நாம் ஒரு அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலை சேர்த்துக்கலாம். பால் கண்டிப்பாக நல்லா ஆறி இருக்கணும். பால் சேர்த்ததும் ஒரு 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்து நாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயாசம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கட்டி ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் கட்டி ஆகிடுச்சுன்னா திரும்பவும் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து லேசாக சூடு பண்ணால் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.